அந்த சாமியார் சொன்ன இடமா இருக்குமோ, உள்ள போய் பார்க்கலாம். ஒருவேளை இவரா இருக்குமோ? சாமி, சாமி, சாமி நீங்களா? நானே தான். அந்த மரத்தடியில இருந்ததும் நான் தான், இந்த மரத்தடியில இருக்கிறதும் நான் தான். அப்போ நீங்க சொன்ன உத்தங்க முனிவர் இங்க இல்லையா? அப்ப நீங்க சொன்னது பொய்யா? ஆமா, பொய் தான். ஏன் சாமி அப்படி பொய் சொன்னீங்க? எல்லாம் உங்க நன்மைக்கு தான். அப்போ உங்க மனைவியும் கூடவே இருந்ததால என்னால சில உண்மைகளை சொல்ல முடியல. அதுக்காக தான் அப்படி ஒரு பொய்ய சொல்லி உங்களை மட்டும் இங்க வர வச்சேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபத்துல உங்களால உத்தங்க முனிவரை சந்திக்க முடியாது. ஏன்னா உங்க மனைவி முனிவரோட கோபத்துக்கு ஆளாயிருக்காங்க. அதோட விளைவா அவரு உங்க மனைவிக்கு சாபம் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றீங்க சாமி? துர்கா முனிவரோட கோபத்துக்கு ஆளாயிட்டாளா? இதனால சாபத்துக்கு ஆளானா? எப்பவும் மூலத்தை ஆராயக்கூடாது. சில நிகழ்வுகளுக்கு காரண காரியம் நமக்கு தெரியாது, அதை தெரிஞ்சுக்கவும் முடியாது. ஆனா உங்க மனைவி நேரடியா எந்த தவறும் பண்ணல. தனக்கே தெரியாம ஒரு தவறை இழைக்கிற மாதிரி ஒரு சின்ன சூழ்நிலைய சில தீய சக்திகள் உருவாக்கிருச்சு. அதை புரிஞ்சிக்காம முனிவர் உங்க மனைவிய தவறா புரிஞ்சுக்கிட்டு சாபம் கொடுத்துட்டு போயிட்டார். அதனாலதான் உங்க மனைவிக்கு இந்த நிலைமை. அதுக்கு அடையாளமா தான் உங்க வீட்டு வாசல்ல தண்டத்தையும் ருத்ராட்ச மாலையையும் நட்டுட்டு போயிருக்காரு. சாமி, அந்த சாபத்தால துர்காவுக்கு ஏதாவது ஆயிடுமா? ஆபத்து உங்க மனைவிக்கு இல்ல, ஆ, அவங்க வயித்துல இருக்கிற கருவுக்கு. அந்த கருவுக்கு உயிர்கண்டம் வந்திருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? குழந்தை ராசயற்றுங்கிற நோயால பாதிக்கப்பட்டு உன் மனைவியோட வயிற்றுலயே சமாதியாக போகுது. இந்த தண்டம் ருத்ராட்சம் எல்லாமே அவர்தான் சின்னையா வச்சிருந்தாரு. அது சரி, காலையில எப்ப வந்தாரு? நாம டாக்டர் பார்க்க கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாரு. உங்க மனைவி வயித்துல இருக்க பேபி ரொம்ப பலவீனமா இருக்கு. எதுவா இருந்தாலும் இன்னும் 2 வாரம் கழிச்சு தான் என்னால சொல்ல முடியும். அப்படின்னா முனிவரோட சாபத்தினாலதான் குழந்தை பலவீனமா இருக்குமோ? சாமி, என் மனைவி எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவ. அவளுக்கு போய் எதுக்கு முனிவர் சாபம் கொடுக்கணும்? இந்த சாபத்தை திரும்ப பெற வைக்க முடியுமா? கறந்த பால் மடி புகாது மகனே. அது போல சொன்ன சொல் திரும்பவும் அவர் உள்ளம் புகாது. கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். அதுல இருந்து விமோச்சனம் அடையறதுக்கான வழியை தேடுங்க. சாமி, நான் சாதாரண ஆளு. முனிவரோட சாபத்துல இருந்து விமோசனம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அதுக்கும் நீங்களே ஒரு வழியை காட்டுங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன். சாமி,
இதுக்கு மேல இதுக்கு என்னால வழி சொல்ல முடியாது. ஆனா அவரால முடியும். யாரால சாமி? கும்பகோணம் பக்கத்துல திருக்கருக்காவூருக்கு போங்க. அங்க இருக்கிற கற்பரட்சாம்பிகை கோவிலுக்கு போங்க. ஸ்ரீ மெய்கண்ட ஆச்சாரியார்னு ஒரு சுவாமிகள் இருக்காரு. அவரை போய் பாருங்க. அவர் உங்களுக்கு வழிகாட்டுவாரு. ரொம்ப நன்றிங்க சாமி. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கே போய் ஆச்சாரியார் சாமிகளை போய் பார்க்கறேன். சாமி இந்தாங்க, நான் வரேன் சாமி. வாங்க. என்ன மாயா, நிலைமை நம்ம கைமீறி போய்கிட்டு இருக்கு. நீ எந்த முயற்சியும் செய்யாம அசால்ட்டா இருக்க. துர்கா வயிற்றில் இருக்கிற கருவை அழிக்கிறதுக்கு சீக்கிரமா வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அதுக்குண்டான அறிகுறியே இல்லையே. காலத்தை நாம வீணாக்குனா காலத்துக்கு பின்னாடி நாம தான் கவலைப்பட்டுட்டு நிக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீ அமைதியா இருக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. துர்காவோட குழந்தையால தான் எனக்கு சாவுன்னு சொன்னதுல இருந்து என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியல. அது உனக்கு ஞாபகத்தில் இருக்கா மாயா? அடுத்தது என்ன செய்ய போறதா உத்தேசம்? என்ன எஜமா, இஷ்டத்துக்கு வார்த்தையை கொட்டிட்டீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. உங்க நல்லதுக்காக தான் ஏன் எஜமானி கால நேரம் பார்க்காம உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க தரிசனத்தை தயவு செஞ்சு சந்தேகப்படாதீங்க. எப்ப என்ன செய்யணும்னு மாயாமாக்கு நல்லாவே தெரியும். நீங்க சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க அடி முட்டாள் இல்ல. அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கலனா மாயாமா வேணா பொறுத்துக்கலாம். ஆனா அவங்க விசுவாசியான என்னால எல்லாத்தையும் பொறுமையா பார்த்துட்டு இருக்க முடியாது. மங்கா, ஜமீன் ஐயா ஏதோ அறியாமையில அப்படிலாம் பேசுறாரு. அவரோட இடத்துல இருந்திருந்தா நானும் அப்படிதான் கத்தி இருப்பேன். ஆனா நீ என் மேல இருக்கிற விசுவாசத்தால இப்படியா நீட்டி முழுக்கி பேசுவ? மங்கா, இன்னும் நீ குழந்தையாவே இருக்கியே. என்ன ஜமீன் ஐயா, அந்த கருவை வளர விட்டா உங்க கழுத்தை நெரிக்கும்னு எனக்கு தெரியாதா? தெரிஞ்சும் நான் சும்மாவா இருப்பேன்? நான் மாயா ஜமீன் ஐயா. தேவலோகத்தை ஆள பிறந்த நாகலோகத்தின் ராணி நான். உங்களை காக்க வந்த இச்சா தேவதன்னா. இந்த முறை எந்த முன் அறிவிப்பும் இல்லாம உங்களை காப்பாத்தவும் துர்கா குழந்தைய அழிக்கவும் நான் எப்பவோ வேலைய ஆரம்பிச்சுட்டேன். ஆரம்பிச்சிட்டியா? எப்போ எப்போ எப்போ? இன்னைக்குதான். வேலைய ஆரம்பிச்சது மட்டும் இல்ல, அந்த வேலைய நான் முழுசாவும் செஞ்சு முடிச்சிட்டேன். கூடிய சீக்கிரமே அந்த துர்காவோட வயித்திலேயே அந்த குழந்தை சமாதியாக போகுது. என்ன மாயா, என்ன மாயா செஞ்ச? சொல்றேன். அம்மா, தாயே, வீட்ல யாராவது இருக்கீங்களா? அம்மா, தாயே, வீட்ல யாராவது இருக்கீங்களா? யாரு? அம்மா, தாயே.
சொல்லுங்க சாமி. பசிக்குதுமா, ஏதாவது சாப்பிட கூட. ஆ, உள்ள வாங்க சாமி. இந்த கணிகை கர்ப்பமாக இருக்கிறாளே. உள்ள வாங்க சாமி. இல்லம்மா, நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். நான் இங்கேயே இருக்கேன். நீ போய் எடுத்துட்டு வா. ம், சரிங்க சாமி. இந்த சாமியார பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியலையே. துர்காவை பார்த்த நொடியிலேயே அவ கர்ப்பமா இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. இவரை வச்சே துர்காவுக்கு எதிராக காய் நகர்த்த வேண்டியதா. இவரை பயன்படுத்தி நம்பாட்டத்தை ஆரம்பிக்கலாம். துர்காவை உள்ளேயே நிறுத்தி வைக்கலாம். அப்போ இவரோட கோபத்துக்கு அவ ஆளாவால. அன்னம் எடுக்க போன பெண் குழந்தை ஏன் இன்னும் திரும்பி வரல? அம்மா தாயே, யாசகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். வா தாயி. நீங்க என்ன கூப்பாடு போட்டாலும் அவ வெளியே வரமாட்டா. ஏன்னா அவ என்னோட வசியத்துக்குள்ள இருக்கா. அவ அதுல இருந்து மீளணும்னா அதுக்கு என்னோட அனுமதி வேணும். அம்மா, நேரமாகுதுமா. நான் நெடுந்தொலைவு போகணும். வந்து யாசகம் போடு தாயே. மூவாசையும் துறந்து உலக வாழ்க்கையை மறந்து அந்த பாசம் இல்லாத முனிவனை ஒரு பிடி சோற்றுக்காக ஏங்க வைத்து என்னை காக்க வைத்த துஷ்ட பெண்ணே, இந்த பிரபஞ்சத்தை சாட்சியாக வைத்து நான் இடும் சாபம் உன்னை பற்றி கொள்ளட்டும். என்னை தரக்குறைவாக நடத்திய உனக்கு வாரிசு இல்லாமல் போகட்டும். உன் வயிற்றில் உருவாகி இருக்கும் கரு ஒரு மண்டலத்துக்குள் கலைந்து போகட்டும். அந்த சிசுவை ராசையற்று நோய் பிடித்து அது கர்ப்பத்திலேயே அழியட்டும். இது என் சாபம். இததான் நான் எதிர்பார்த்தேன். என் எதிர்பார்ப்பு இப்ப நிறைவேறிடுச்சு. முனிவரோட கோபத்துக்கு ஆளான துர்காவுக்கு இனி கர்ப்பமே நிக்காது. இப்ப மட்டும் இல்ல, இனி எப்பவுமே அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. என்ன சுவாமியை காணோம்? அதுக்குள்ள சொல்லாம எங்க போனாரு? பசிக்குதுன்னு சொன்னாரு. பழங்கள்லாம் எடுத்துட்டு வந்து பார்த்தா ஆளே காணுமே. ஏதோ அவசரம் போல, அதுதான் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, திரும்ப வந்தா கொடுப்போம். அந்த சாமியார் துர்காவை பார்த்ததுமே அவ கர்ப்பமா இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அத வச்சே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் சாதாரணமான ஆள் இல்லைன்னு. அவர் பல சித்து வேலைகளை தெரிஞ்ச முனிவர்னு நான் உணர்ந்துகிட்டேன். அதனால அவரோட கோபத்துக்கு இந்த துர்காவை ஆளாக்குனா
நிச்சயம் விபரீதம் நடக்கும்னு நான் நம்பினேன். அதனால சாமியாருக்கு யாசகம் போட உணவு பொருள் எடுக்க வீட்டுக்குள்ள வந்த துர்காவ நான் கால கடிகாரத்தை கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சேன். அவளும் என் வசியத்துக்கு கட்டுப்பட்டு சலையா நின்னா. அப்புறம் நான் நினைச்ச மாதிரியே முனிவரோட சீற்றம் அதிகமாயி நான் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு விபரீதத்தை துர்காவுக்கு கொடுத்துட்டாரு. கத்தி இல்லாம ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாம அந்த துர்கா வயித்துல இருக்கிற கருவை கலைக்க போறோம். இனி எந்த பெரிய சக்தியாலையும் அந்த துர்கா வயித்துல இருக்கிற குழந்தைய காப்பாத்தவே முடியாது. அப்படி காப்பாத்தணும்னு நினைச்சா அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அந்த முனிவர் கொடுத்த சாபத்துக்கு விமோச்சனம் தேடுறது மட்டும்தான். ஆனா முனிவர் சாபம் கொடுத்த விஷயம் நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியாது. மந்திரவாதிகளாலேயே அதை கண்டுபிடிக்க முடியாது. முனிவர் சாபம் கொடுத்ததே பாவம் அந்த துர்காவுக்கே தெரியாம இருக்கும்போது அதுக்கான விமோச்சனத்தை பத்தி மட்டும் எப்படி அவளுக்கு தெரிய போகுது? சபாஷ் மாயா, சபாஷ். உன்னோட புத்திசாலித்தனத்தாலதான் யாராலையும் செய்ய முடியாத அரிய பெரிய காரியத்தை எல்லாம் செஞ்சிருக்க. ஏன் உசுர காப்பாத்திட்ட மாயா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உன் நன்றி எல்லாம் யாருக்கு வேணும்? தூக்கி குப்பையில போடு. என்னோட தேவையெல்லாம் அசோக்குன்னு அந்த அழகு புருஷனோடு சேர்ந்து இருக்கிறது தான். அது நடந்துட்டா இந்த பிரபஞ்ச ஏக்கத்தையே புரட்டி போடுற அளவுக்கு பல அரிய பெரிய சக்திகள் எனக்கு கிடைச்சிடும். அந்த நாளுக்காக தான் நான் தவம் கிடக்குறேன். இந்த பிரபஞ்ச இயக்கத்தை நீ புரட்டி போட போறியா? அது ஒரு நாளும் நடக்காது. உன் கனவு பலிக்காது. இந்த அண்ட சராசரத்தையும் ஆட்டி வைக்கிற நான் நினைக்கிறது தான் நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாரு. நான் நிஷ்டைக்கு போன சமயத்துல மாயா முனிவரை திசை திருப்பி அவர் வாயாலேயே துர்காவுக்கு சாபம் கொடுக்க வச்சிட்டா. ஆனா அவளோட சூழ்ச்சியில சிக்கி இருக்கிற துர்காவுக்கு ஒரு துன்பமும் வரக்கூடாது. அந்த துஷ்ட சக்தி மாயா ஜெயிச்சிடவே கூடாது. அதுக்காக தான் உன்னை இங்க வர வச்சு துர்காவை சாபத்துல இருந்து காப்பாத்த உனக்கு வழி காட்டியிருக்கேன். அசோக், உன் மனைவி துர்காவையும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையையும் நீ காப்பாத்தணும்னா இன்னும் பல பல தடைகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். போராடி கடந்து வர வேண்டியிருக்கும். என்னோட அருள் தன்மையோட உன்னோட முயற்சியும் புத்திசாலித்தனத்தையும் இணைஞ்சா மட்டும்தான் நான் சொன்னதை உன்னால சாதிக்க முடியும். அதுக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கணும். சித்தப்பா, சின்னையா, அந்த முனிவரை பாத்துட்டீங்களா? அவர் இந்த சாமியார் சொன்ன ஆசிரமத்துல இருந்தாரா? ஆமாமா, சாமியார் சொன்ன இடத்துல தான் அந்த முனிவர் இருந்தாரு. சின்னையா, அந்த தண்டத்தையும் ருத்ராட்ச மாலையும் வாங்கிட்டாரா? கொடுத்த உடனே வாங்கிட்டாரு. சித்தப்பா இவ்ளோ ஹாப்பியா பேசுறத பார்த்தா டவுட்டா இருக்கே, என்னமோ நடந்திருக்கு. எதுக்காக அந்த முனிவர் சாப்பாடு கேட்டுட்டு அப்புறம் எதுவுமே வாங்காம திரும்பி போனாரா? நீங்க கேட்டீங்களா? நான் போய் கேட்காம இருப்பேனா? நல்லா கேட்டேன். எல்லாமே நம்மளோட நன்மைக்குன்னு தான் சொன்னாரு. நமக்கு பிறக்க போற குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு தான் அப்படி செஞ்சேன்னு சொன்னாரு. சின்னையா, நான் கர்ப்பமா இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? என்ன நீ, அவருக்கு போய் தெரியாம இருக்குமா?
அவரு எவ்வளவு பெரிய முனிவரு, அவருக்கு தெரியாதது என்ன இருக்கு? துர்கா, அவரை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட அவர் சொன்னதை நினைக்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. அப்படியா? என்ன சொன்னாரு சின்னையா? சின்னையா, ஆ, அது நம்ம குடும்பத்துக்கு இனிமே நல்ல காலமா, அதனாலதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சதான். துர்கா, நாம பயந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நீ எதை பத்தியுமே யோசிக்காத. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என் மனசுல இருந்த உறுத்தல், பயம் எல்லாமே விலகிருச்சு சின்னையா. முனிவரோட சாபம் உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சா அதை உன்னால தாங்கிக்க முடியாது துர்கா. அதுவும் நீ கர்ப்பமா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்டா உன் வயித்துல இருக்கிற நம்ம குழந்தைக்கு தான் ஆபத்து. நான் அதனாலதான் இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு துர்கா. முனிவர் கொடுத்த சாபத்துல இருந்து உன்னையும் நம்ம குழந்தையும் மீட்டெடுக்கணும். அதுக்காக நான் உலகத்தோட எந்த மூளைக்கு வேணாலும் போவேன் துர்கா.